வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவங்களையும் வலிகளையும் தாங்கிக் கொள்ளுங்கள். அதுதான் வழிநடத்தக்கூடிய அற்புதமான பயிற்சி. ஒவ்வொரு நாளும் உன்னுக்குள் சிலையாக வடிக்கக்கூடிய அந்த வலிதான் உன்னை சிலையாக வடிக்க ஆசைப்படும். ஒளியின் ஒவ்வொரு அடியும் சிலையாக்கும் முத்தங்கள். தாங்கி நிற்கும் கல்லுக்கு தான் அழகின் மகிமை கைகூடும். கல்லும் தான் வைரமும் தான் பட்ட தீட்ட தீட்ட ஒளி கூடும். அதுபோல தான் வைரத்திலும் திண்ணமான இலவம் பஞ்சிலும் மென்மையான உள்ளத்தை செதுக்கி விடுவது படிப்படியாக தான் ஈரும். ஒவ்வொரு படியேறும்போதும் ஒரு உந்துதல் வரும். அது அடுத்த அடி வைக்க ஒத்துழைக்கும். இதுதான் ஞான மார்க்கத்திட்டும் தியான வழி. அடியெடுத்து வைப்பதில் வலி உணரலாம், ஆட்டம் காணலாம், தளர்ச்சி உண்டாகலாம். ஆனால் உந்துதல் உள்ளவரை பயணம் தொடரும். சிகரம் எட்டப்பட்டவுடன் அத்தனை வழிகளும் கண்பொழுதில் தொலைவதில்லை. எனவே தியானத்தில் அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு உங்களை முழுமையாக கவனித்து கொள்ளுங்கள். அந்த அனுபவத்தை உள்வாங்கிக்கூடிய ஆளக்கூடிய அந்த அற்புதமான தருணங்களை புரிந்து கொள்ளுங்கள். அழுத்தம் தரும் துன்பமெனினும் எழுந்து ஆட கற்றுக்கொள்ளுங்கள். எதுவாயினும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நம்மில் இருக்கும். சித்திகள் கைகூடுவதும் உலகை பற்றி தொலைநோக்கு பார்வை ஏற்படுவதும் காலம் கடந்த சிந்தனைகள் வருவதும் எல்லாம் நிகழலாம். அவை வெளியே வரும் தடங்கல்களால் என்றுணர்ந்தால் நாம் எங்கும் தங்கி போக மாட்டோம். நம்மை வழிநடத்தி உள்ளுக்குள் உணர்ந்து கொள்வோம். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.